ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த முதிர்கண்ணி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி நான் நல்லா இருப்பேன்? ஓ அண்ணன் தானே என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு காதல் ஆசையை காட்டிட்டு இப்போ எங்க குடும்ப கௌரவம் எங்க வீட்டை எங்களை அப்படிலாம் வளர்க்கல, வயசு பத்தாதுன்னுட்டு போன் என்னை விட்டுட்டு போயிருக்கான். நீ எப்போ என் குடும்பத்துக்குள்ள வருவன் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிதானே என் ஆட்டத்தை நீ பார்ப்ப. ஒன்ன நான் படுத்துற பாட்டை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவன் தானா வரணும், வர வைப்பேன். இங்க இருக்கானே அண்ணன், இவன் மட்டும் அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். அவனுக்கு பிடிச்சவளை காதலிக்கலாம், அவன் பிடிச்ச கிட்ட ஊர் சுத்தலாம், அவன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாம். ஆனா நான் படிச்ச படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அறுப்பங்கரையில கிடக்கணும். இருக்கு, உங்க 2 பேருக்குமே நான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி, உனக்கு என்னென்ன நகை வேணும்? இவ்வளவுக்கு சரி எல்லாம் வேணும்? என்ன கூட வாரியா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. இவங்களுக்கு என்ன அடிக்கியோ அதே எனக்கு எடுத்துட்டு வானே. சரி, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடு. நானும் இவரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். சரியா? சரிங்கண்ணே. அன்னைக்கு வா, நம்ம போலாம். என்ன அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு பாருங்களேன். அதான் அவ வரலங்களே, விட்டு. இருடா, உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். சரி, நீ போ, வீட்டுக்குள்ள போ. சரிண்ணே. உனக்கும் இதுதான் டிக்கெடி பிசினஸ் பண்ற பிசினஸே. அவனை பண்ண விடுவான், நீ பண்ணுவ. அவனை பத்தி உனக்கு முழு சிறுப தெரியாதுல்ல. காதல் மயக்கத்துல வந்திருக்க. நான்லாம் உன் வீட்டுல பிறக்கலையேன்னு பல நாள் வேதனைப்பட்டேன். அப்படி உன் வீட்டுல நான் பிறந்திருந்தா இன்னத்துக்கு படிச்சு வேலைக்கு வெளியில போயிருப்பேன். உங்களுக்குலாம் கொழுப்புடி. இந்த மாதிரி அசோக் போன்ற ஆட்கிட்டலாம் நீங்க வாழ்க்கை முழு சீரழின்னு உங்க தொழில எழுதியிருக்கு. ஒன்னும் இல்ல. சத்தியமா நான் உன் கூட இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா காதலை ஏத்துக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப என்னன்னா இந்த அசோக்கு பொண்டாட்டியே மாறிட்டேன். அப்படியா? கனவு மாதிரி இருக்குது. எங்க கடைசி வரைக்கும் என் காதலை நீ ஏத்துக்கவே மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் உன் கூட கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தேன். பைத்தியம் ஆயிட்டேன். சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் நான் உங்களுக்கு சொந்தமாக போறேனே. ஆக போறியா? சொந்தமாயிட்ட? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போறோம். எதுக்கு? எதுக்கா தெரியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதான் நமக்கு கல்யாணம் ஆக போதே. அதெல்லாம் இல்ல, முறைப்படி இந்த அசோகுக்கு மனைவியா உங்க வீட்டுல தான் என் வாழ்க்கையை நான் தொடங்குவேன். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட எப்போ வாழ்க்கையை தொடங்குவோன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா, உனக்கு தேவையான வாங்கிடலாம். உங்க வீட்டுல உனக்கு சரியெல்லாம் எடுப்பாங்களா என்ன? தமிழ் அம்மாவும் செம்பகலி அம்மாவும் இன்னைக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. நீ எதுக்கு அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுற? அவங்கள உன்னை பெத்தாங்க? இல்ல, சின்ன வயசுல இருந்து அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன். விவரம் தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு அவங்க எங்க அம்மா இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் கொஞ்சம் விலகிதான் இருப்பேன். அது அவங்க அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அவங்க எங்க அம்மா கூட பிறந்தவங்களும் கிடையாது, ஃப்ரெண்டு தான். ஆனா சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா இருந்தனால அம்மா அப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி, அசிங்கமா இருக்கு, இன்னும் அப்படி சொல்லாத. எனக்கும் விருப்பம் இல்லதான், ஆனா அப்படியே கூப்பிட்டு பழகியாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா கூப்பிடாம இருக்கேன். நானும் அவங்கள மாமியாரால ஏத்துக்க மாட்டேன். யாரோ ஒருத்தங்க நான் எப்படி மாமியார் ஏத்துக்க முடியும்? அது அசிங்கமா இருக்கும். கரெக்ட் தான், உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க அம்மாக்கு ஃப்ரெண்டுங்காக உங்களுக்கு மாமியார் ஆக முடியுமா? எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. அவங்களாம் யாரோ ஒருத்தர் தானே. ஆமா. என்ன? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இப்ப வேண்டாம். ஏன், எனக்கு உரிமை இல்லையா? அது இப்ப வேண்டாமே. அன்னைக்கிளினாலே அன்னைக்கிளி தான் கரெக்டா இருப்பான். எனக்கு அது பிடிக்கும். சரி, தாலி கட்டதுக்கு அப்புறமே கொடுத்துக்கிறேன். இதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. என் விருப்பம் தான் உங்க விருப்பமா இருக்குது. நான் சொன்னா நீங்க மறுவார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. என் உணர்வுகளுக்கும் என் உணர்ச்சிகளுக்கும் என் சொற்களுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, இங்கே பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிரும்.
போலாமா? சரி. அம்மா அம்மா. தமிழ், இதான் எங்க வீடு. சார், நம்ம வீடு. சரி. உள்ள வாரியா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வரனே. சரி. அம்மா, வீடு சின்ன வீடுதான். இங்கிருந்து உள்ள போனோம். ஓட்டு வீடுதான். பரவாயில்ல. இல்ல, நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல எதையும் பேச வேண்டாம். ஓட்டு வீட்டா இருந்தா என்ன, அதுவும் வீடு தானே. நான் உங்க கூட தான் வாழ வந்திருக்கேன், வீட்டோட இல்ல. சரி. அம்மா, இது யாரு? அம்மா, அம்மா, என் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கு. பாப்பா, யாருன்னு தெரியுதா? தெரியலண்ணே. நம்ம வீட்டுக்கு வரப்போற அண்ணி. இவங்களா? ஐயோ, என்ன அழகா இருக்காங்க. அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா. என்ன நீ எப்படி பாக்குறீங்க? ஏமா, அவாவை அப்பா மாதிரி, என் மவன் என்ன மாதிரி. சரி. கல்லி. அப்பெல்லாம் இல்ல, சும்மாதான். இல்ல, உங்க தங்கச்சி கலரா இருந்தா அதான் சிரிச்சேன். அதுக்காக உங்களை கரப்பன்லாம் சொல்லி நான் சிரிக்கல. உங்க தங்கச்சி அழகா இருந்தாங்களே அதான். நீ சிரிச்சாலும் தப்பே இல்ல. இதுல என்ன இருக்குது? ஐயோ, என் தங்கம், என் ரசாத்தி. சிரிப்பா பாரு. ஆஹா, இப்ப நம்ம பிள்ளைய பார்த்து இந்த பொண்ணு வெக்கப்படுது. 2 பேரும் தனியா பேசினா நல்லா இருக்கும். இருமா, நான் சாப்பிட கேட்டுட்டேன். நீ முத உள்ள வாமா. இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வரேன். சரிம்மா, நேரத்துல கிளம்புங்களேன். ஐயா, அம்மாவுக்கு உங்க ஏகப்பட்ட கல்யாண வேலை இருக்கு, பத்திரிக்கை எதிர கொடுக்க போனோம். நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மா, நான் என்ன கூட பட்டுமாமா? எனக்கும் கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது. நிஜமா ராணி, எனக்கும் கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லெட்டர் கொடுக்க போனோம். சரி, நீ கூட்டி போயிட்டு வந்துறியா? சரிங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தங்கச்சிக்கு எல்லா சேலை எப்படி எடுக்கணும்? ஐயா, எனக்கு சும்மா ஒரு 500 ரூபாய்க்குள்ள எடு. தங்கச்சிக்கு ஒரு 2000 3000 ரூபாய்க்குள்ள எடு. அப்புறம் நம்ம மருமகளுக்கு மட்டும் ஒரு 20 25 ரூபாய்க்குள்ள எடு. இப்போ கல்யாணம் மைனிக்கு தானே, உனக்கு இல்லையே. உன் கல்யாணத்தோட மைனிக்கு 2000 3000 ரூபாய்க்கு எடுப்பேன். அப்போ உனக்கு 25 ரூபாய்க்கு எடுத்து தரேன். இப்போ மைனிக்கு தானே கல்யாணம், அவங்களுக்கு 25 ரூபாய்க்கு, உனக்கு 2000 3000 ரூபாய்க்கு போதுமா? இப்போ அன்னி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கல்யாணத்துக்கு 25 ரூபாய்க்கு எடுத்தாரேன். இல்ல, 25 ரூபாயில 10,000 ரூபாய்க்கு எனக்கும் அவளுக்கும் எடுத்துருங்க. அப்படி இல்லம்மா, கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் ஒன்றதான் பார்ப்பாங்க, அவளையே பார்க்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த ஒரு நாள் தான் வெள்ளக்கூன ஆபரணம், வெள்ளக்கூன ட்ரெஸ் எல்லாம் போட முடியும். அன்னைக்கு போட்டாதான் ரொம்ப அழகாவும் இருக்கும். அன்னைக்கு போட்டுக்க. அவ கல்யாணத்தோட நீ குறைச்சு எடுத்துக்க. சரிங்க. சரியாம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. சரியா? அதுலலாம் எந்த சிக்கனமும் பார்க்க வேண்டாம். இது உன் கல்யாணம். உன் கல்யாணத்துக்கு உன் புருஷன் எடுத்து கொடுக்க போறான். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. அதுலலாம் அவன் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க மாட்டான். சரிங்க. இங்க பாரு, மத்த நேரத்தை சிக்கனமா இருப்பா, அதெல்லாம் சரிதான். இவளுக்கு வாங்கி கொடுக்கல மட்டும் சிக்கனம் பார்க்க வேண்டான்னு. அது எப்படிமா இதுல பாப்பேன்? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரியா? இங்க பாரு, இங்க இருந்தே காரை பிடிச்சு கூட்டிட்டு போ. பொத்தி பொத்தி கூட்டிட்டு போனோம். வரும்போது எப்படி கூட்டிட்டு வந்த? கார் பிடிச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்க. காரு கதமா நிக்குது, நம்ம அந்த கார்லயே போயிடட்டுமா? பாரு, கண்ணு கத்தமா பாக்கணும். கார்லயே தான் கூட்டு போனோம். எங்கேயாவது நடத்தி கூட்டு போகும்போது கையை சிக்கனும் பிடிச்சுக்க, கையை விட்டுறாத. சரிங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? ஏமா, நீ அண்ணன் பொண்டாட்டிமா. வயசுல சின்னவளா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி. நீ அவளை சும்மா பேச்சொல்லியே கூப்பிடு. பாப்பா, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உனக்கு அண்ணி, மரியாதையா தான் கூப்பிடணும். சரியா? ஐயா, அவங்க என் அண்ணின்னு எனக்கு தெரியாதாம்மா. நான் அண்ணிங்க சொல்லுக்கு மாற சொல்ல மாட்டேன். இந்தானே அப்பா வந்துட்டா பாரு. எங்க சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஏம்மா, என் வீட்டு மகாலட்சுமியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ நின்னுட்டு இருக்க, சேர்ந்து போய் ஆசீர்வாதம் அங்க போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. எப்பா என் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணா, அந்த தெய்வத்து பேத்தியா, அன்னக்கிளி பேத்தியா, அன்னக்கிளி பேத்தியா என் வீட்டுக்கா, கனவு மாதிரி இருக்கம்மா. பாரியா, அந்த தெய்வத்து பேத்தியே நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. கண் கலங்காம பாத்துக்கையா. ஊர் உலகத்து கண்ணெல்லாம் திறந்து வச்ச தெய்வம் அது. அந்த தெய்வத்தோட பேத்தி நம்ம வீட்டுல கண் கலங்கிடக்கூடாது. அவ ஏன் பொண்டாட்டிப்பா, நான் எப்படி கண்கலங்க விடுவேன்? ஏன் சொத்துப்பா, அவ ஏன் பொண்டாட்டி, ஏன் உசுரு என்னல பாதி. அவளை எப்படிப்பா நான் கண்கலங்க விடுவேன்? அவளை காயப்படுத்தினா என்னையே நான் காயப்படுத்தின மாதிரி இல்லையா? காயப்படுத்திடாதையா, உன்னை மட்டும் நம்பி நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. என்னையவோ உன் அம்மாவோ நம்பி வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி உனக்காக இந்த சின்ன வீட்டுல வந்து வாழ வந்திருக்கானா, அது எவ்வளவு பெரிய தியாகம். அவளையே உனக்காக கொடுக்க வந்திருக்கா. கண் கலங்காம பாத்துக்கணுயா. சொல்லிட்டீங்களப்பா, கண்கலாம பாத்துக்கிறதுப்பா. அவ ஆசை, அவ கனவு எல்லாத்துக்கும் நீ ஒருத்தந்தான் பொறுப்பு. எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அவ ஆசை கனவு எல்லாத்துலயும் நீ தான் உறுதுணையா இருந்து அவ செய்ய வேண்டியதை நீ செஞ்சு காட்டணும். சரிங்கப்பா. அப்பா பாரு, என்னெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்பா படிக்க வச்சாவ. இன்னைக்கு அம்மா உட்காந்து தையல் தச்சிட்டு இருக்கேன்னா யாரால? அப்பாவால தான். புரியுதுப்பா, அவ கனவுக்கு நான் என்னைக்கு தடை போட மாட்டேன். பாட்டி, அன்னைக்கிளி பாட்டி, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்போ புரியல, இப்ப புரியுது பாட்டி. சத்தியமா இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் பாட்டி. இந்த அழகான குடும்பத்துல, இந்த கூட்டு குடும்பத்துல நான் ஒருத்தி பாட்டி சந்தோஷமா வாழ்வேன் பாட்டி. ஏன் கண் கலங்குற? ஒன்றும் இல்லைங்க. வீட்டு ஞாபகம் வந்துட்டா? இல்ல, உங்க வீட்டுக்கு எப்ப வாழ வரணும்னு இருக்குது. எப்பா ஐயோ, நிஜமாவா? சரி, பிள்ளைகள் பேசிட்டு நீ வா. அதுக்கு ஏன் கண் கலங்குற? இது சந்தோஷத்துல அழுது. என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகுலாம் இல்ல. இனி அப்படி சொல்லாதீங்க. நீ என் பொண்டாட்டிடே, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ. இப்பவுமே நீ என் மனைவி ஆக முடியான்னு எனக்கும் ஏக்கமா தான் இருக்கு. சரி போலாமா? சரி. ஜல்லிட்டு இருக்கு. ஓய் சீக்கிரம் வா. வரத பாரு, ஆட செஞ்சு சீக்கிரம் வா. இது ஸ்வர்கமா நரகமா, சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடுகொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். அது ஏன் அங்க நின்னுக்கிட்டு இங்க வருது? என்ன என்ன மாமா இப்படி குளறுது? எங்க போய் கூட்டிட்டு வந்துட்டீங்க? அப்படியே ஓடி வந்து கட்டிக்க பாப்பா. கொன்னுடுவேன். கூட்டு போறதுக்கு இடமே இல்லைன்னு கூட்டு வந்திருக்க இடத்த பாரு. ஏண்டே, உனக்கு பிடிக்கலையா? இடம் பிடிச்சிருக்கு, இடம்லாம் சூப்பரா தான் இருக்குது. ஆனா குளிர்தான் மாமா ஓவரா இருக்கு. அதானடி வேணும். கொன்னுடுவேன். வா வந்து அணைச்சுக்க வா. உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா குளிர்தான் ஏகப்பட்டதா இருக்கு. நான் லைஃப்ல இந்த இடத்துக்கு எனக்கு பிடிச்சவங்க தான் கூட்டிட்டு நினைச்சேன். இவ்வளவு நாள் காத்திருந்தேன். லைஃப்ல இனி எப்படி கூட்டிட்டே வர முடியாதுன்னு நினைச்சேன். சத்தியமா மறுபடியும் எதிர்பார்க்கல. அப்போ நீங்க பொண்ணுத்திர மாமா எல்லாம் இங்கதான் வேலை பாத்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தோம். இது பக்கத்துல ஒரு கேம்ப் இருக்கு, அங்கதான் பொண்ணுத்திர தங்கி இருந்தான். அப்ப ஆதிராக்கெல்லாம் வந்திருக்காங்களா? இல்ல, அவன் இங்க வரமாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு கசப்பான சம்பவம், அதுக்காக திரும்ப இங்க வரமாட்டேன்னு சபதம் போட்டுட்டு தான் போனேன். ஓ, இது பக்கத்துல தான் உங்ககிட்ட என்கரேஜ் பண்ணனே. யாரு? ஜெயராஜியா? ஜெயராஜ். அவனும் பொண்ணு திரி இதுலதான் அடிப்படி போட்டானுங்க. அடிப்படி போட்டாங்களா?
என்னாலதான் நான் ஒதுங்கிக்கிட்டேன். அட மாமா, என்ன செய்ய, நான் அடி வாங்கினா விக்ரமும் அடி வாங்குவான். அதான் என்ன செய்யணும் ஒதுங்கி நின்றுகிட்டேன். விக்ரம் மாமா எதுக்கு அடி வாங்கணும்? அந்த சம்பவத்துக்கு காரணமே விக்ரம் தான். அதனாலதான் ஒதுங்கி நின்றுகிட்டேன். அதனால ஜெயராஜுக்கு பொண்ணு தலைக்கும் பயங்கர ஃபைட்டு. நீங்க வேடிக்கை பார்த்திருக்கீங்க. இல்ல, நான் தான் ஹெட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டேன். அப்ப பொண்ணு தரமா உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியுமா? ஆஹா, தெரியாது. ஜெயராஜ் அவன் தெரியும். பொண்ணு தர எப்பவும் நேர்மையானவன். அவன் எப்பவும் நேர்வழியில தான் போவான். ஜெயராஜும் அப்படிதான். ஜெயராஜிமா அப்படிலாம் சொல்ல முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவான். ஆனா பொண்ணு திரைக்கு ஒரு ஹேபிட். அவன் ஒரு செயலை எடுத்தா முடிக்காம விடவே மாட்டான். ஜெயராஜுக்கு அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா அவன் மட்டும் தான் செய்யணும். அதை வேற யாரும் செய்யக்கூடாது. வேற யாரும் தலையிடவும் கூடாது. அவனே கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த பேரையும் அவன் வாங்கணும். இதுதான் அவன் ஹேபிட். ஐயோ, இப்ப எதுக்கு நீங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தோமோ அதை பார்ப்போம். என்ன விஷயத்துக்காக வந்தா? அதை அடிச்சுக்கிட்டே சொல்லட்டா? ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? ஆமாடி, அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் சொல்லி. வர வர உங்களுக்கு சேட்டை அதிகமாயிட்டே இருக்கு. நான் அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. சரி, கிட்ட வாயா. வேண்டாம். அதெல்லாம் விட மாட்டேன். அதுக்கு இவ்வளவு கனவோட ஆசையோட நான் தூரம் வந்திருக்கேன். ஏய், ஓடாத, பாத்து போ, பாத்து போ. இல்ல, இங்க நல்லா இருக்கு. ஏய், ஓடாத நில்லு. ஏய், ஓடாத நில்லு. புது வெள்ளை நிலா இங்கு பொழிகின்றது. அது என்ன சாங் தெரியுமா? அதுக்கு தான் நான் படிக்காம இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் அந்த பாட்டு படிச்சே ஆகணும். வேண்டாம். இன்னைக்கு நான் அந்த பாட்டை படிச்சே ஆகணும். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த ஹீரோவை கடத்திட்டு போயிருவாங்க. அப்புறம் உங்களையும் யாராவது கடத்திட்டு போயிருவாங்க. அப்புறம் நான் தான் வந்து உங்களை காப்பாத்தணும் சொல்லிவிட்டேன். பரவாயில்ல, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை அடிச்சுக்கலாம்ல. ஐயோ, போங்க மாமா. இப்ப என்ன அணைச்சுக்கணும் அவ்வளவுதானே? இல்லடி, அணைக்கணும் அவ்வளவுதானே? அது அணைச்சுக்கோங்க மாமா. நீங்க அணைச்சுக்கலாம். கட்டுப்படுத்தினதெல்லாம் போதும். அணைச்சுக்கோங்க. அது அணைச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. வேண்டாம், காலம் வரும். நிச்சயமா ஒரு காலம் வரும். உன்னை தொட்டு அணைக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். பரவாயில்ல மாமா. இப்போ நான் உங்க சொன்னேன்னா நான் என் கிசார் மாமா நம்புறேன். கடைசி வரைக்கும் என் கிசார் மாமா என் கூட இருப்பாருன்னு நான் நம்புறேன். என் மாமா கூடயே இருப்பார்ல. கூடயே இருப்பீங்கல்ல மாமா? விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? என்னன்னு சொல்ற? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? விட்டுட்டு போனா என்னால வாழ முடியுமா? செத்த போயிடுவேண்டே. இனிதான் நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்போ அணைச்சுக்கோங்க. அணைச்சுக்கோங்க. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்க பாசம் ரொம்ப பிடிக்கும். என்னை நல்லா பாத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னை பத்தி பத்தி அழகா பாத்துக்கிடுவீங்க. அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உசரு, ஏன் உசரு. நாம எப்போ சேர்ந்து வாழுவோம்? கூடிய சீக்கிரம். உனக்கு என் கூட வாழ விருப்பம் தானே? காத்துட்டு இருக்கேன். அப்போ வாழ்க்கைய உங்க விருப்பம். நிஜமாவா? இப்படி இருக்கணும் போல இருக்கு. உன் கூட இப்படி இருந்துகிட்டு இருக்கணும் போல இருக்கு. நான் உங்களை அணைச்சுக்கிட்டுமா மாமா? அழைச்சுக்க. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒத்துக்கொத்தர் உசுரா இருப்போம்ல? எனக்கும் அதுதாண்டி ஆசை. இப்படி உன்னை எப்பவும் அள்ளி அணைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வேற யாரும் வர மாட்டாங்கல்ல? சச்சா, என்னது? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. என்ன நம்பு. சரிங்க மாமா. பயப்படுறியா? இல்ல மாமா, இல்ல. இங்க பாரு, எப்போ உன் மனசுல ஒரு துளி பயம் கூட இல்லாம மாமான்னு என்ன அள்ளி அணைக்கிறியோ அன்னைக்குதான் நான் உன் கூட சேர்வேன். சத்தியமா தான் சொல்றேன். ஒரு துளி பயம் உன் மனசு இல்லாம இருக்கும் போதுதான் நம்ம சேர்ந்து வாழணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உன்னை காதல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் அதிகமா உன்னை காதல் பண்ணுவேன். உனக்கும் எனக்கு எவ்வளவு தனிமை கிடைக்குதோ அத்தனை தனிமையை நான் தேடுவேன். அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் சந்தோஷம், அதுதான் எனக்கு கடவுள் கொடுக்குற பரிசு. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உன் கூட நான் சலிக்கிற இந்த நிமிஷம், இதுதான் என் வாழ்க்கையில பொண்ணான நேரம், வசந்த காலம். இதை நான் யாருக்கும் இதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை எப்பவும் என் மாறுபாடு அள்ளி அணைச்சுக்கிறேன். நீ எனக்கு மட்டும் எனக்காக பிறந்தவங்கிற ஒரு சந்தோஷத்தோட அள்ளி அனுப்ப. நீ எனக்கானவா, எனக்கானவா, எனக்காக பிறந்தவா, எனக்காக மட்டும், எனக்காக பிறந்தவா. என்ன விட்டாதீங்க மாமா. விட மாட்டேன்டி, சத்தியமா விட மாட்டேன். தைரியமும் துணிச்சல் இருக்கும் போய் தானே தெரிஞ்சு இதெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். பெரிய பயப்படுத. இப்ப எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்கும் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.
என்னைக்காலும் எப்படினாலும் எனக்கு தெரியுங்க தைரியத்தை தான் கூட்டம் வந்தேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. ஆஹா, எந்த பிரச்சனையும் கிடையாது. பொக்கி சண்டே இன்னும் என்ன அள்ளி அணைச்சுக்கோய. இன்னும் இன்னும் இருக்க பிடிச்சிக்க. நீங்கள் என்ன என்னால நம்பவே முடியல. கனவு மாதிரி இருக்கு. எனக்கும் தான் நிஜமாவே கனவு மாதிரி தான் இருக்கு. நிஜம்தான் நிஜம்தான். சரி, ரூமுக்கு போலாமா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அம்மையா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அதுல விவரமா தான் இருப்பா. டபுள் பெட் தான். வா. இப்படி அள்ளி அணைச்சுக்கிட்டே போலாம். வா. கட்டாயமா தனி பெட்ல தான் படுக்கணுமா? முதே சொல்லிட்டேன், நீங்க அங்க நான் இங்க. இதுக்கு அங்கேயே இருந்து வந்தா இல்ல, அவ்வளவு தூரம் வந்திருக்கோம், களைப்பா இருக்கும். அது எதுக்கு தனித்தனியா? நான் தனித்தனி ரூம பார்க்க சொன்னேன், நீங்க ஒரே ரூம பாத்தீங்க. சரி பரவாயில்ல பார்த்தா இப்ப என்னங்க? ஓகே சரி, குட் நைட். ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டீங்க. உன்ன வயிற்றுல இருக்காதா? எதுக்கு? எவ்வளவோ கனவு கண்ட கட்டி அணைச்சு தூங்கலான்னு மாட்டேங்கிறிய. அதெல்லாம் முடியாது. அங்க போங்க. போறேன்டி, நீ முத பாடு. உங்க நம்பில நான் படுக்க மாட்டேன், நீங்க அங்க போங்க. என்ன நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உங்க குடும்பத்துல எனக்கு தெரியாது. மரியாதை நீங்க அங்க போங்க. அதுக்கப்புறம் நான் தூங்குவேன். நீ தானே அள்ளி அணைச்சுக்க சொன்னா. அது பாசம், இங்கெல்லாம் நடக்காது. அது பாசம், அது தனி பாசம். அது இது ஒண்ணாகாது. போடி, என்ன ஒண்ணாகாது. மனசு வச்சா இல்ல ஒண்ணாகும். ஏன் அந்த பாசத்தை இந்த கட்டில காட்டக்கூடாதா? காட்டலாமே. அதான் சொன்னேன், இப்பதான் என் பையனுக்கு வந்திருக்க. சரி வா, பாசத்தை காட்டிக்கலாம். சரி, குட் நைட். குட் நைட். தனியா தான் படுக்கணுமா? மாமா குட் நைட். மாமா குட் நைட். குட் நைட். நான் தூங்க போறேன், தூக்கம் வருது. சரி, தூங்க. நானும் கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். வேலைக்கு பார்க்க போறீங்களா? லேப்டாப்ல தாம்மா, நீ தூங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி. வேலை பார்க்க போறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வேலை ஓடாது, அதான் வந்து படுத்துட்டேன். ஏன் வேலை ஓடாது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தூங்கு. எதுக்குன்னு சொல்லுங்களேன். கடுப்பேத்தாத, நீ தூங்குடி. ஏன் வேலை ஓடாது? எப்படி வேலை ஓடும்? வாய கலராத, சும்மா இரு. சொல்ல மாட்டீங்கல்ல, என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல, என்ன திட்டிட்டீங்கல்ல, போங்க. நினைச்ச முடியும், நினைச்ச. எனக்கு என்ன, சொல்லிட்டா போச்சுது. சொல்லுங்க. அது இங்க சொல்ல முடியாது, பக்கத்துல தான் சொல்ல முடியும். உங்ககிட்ட நான் கேள்வி. அது வந்து இல்ல, நீங்க அங்கேயே தூங்க போங்க. அதே நான் சொல்லியே ஆகணும். கரெக்டா 7 பவுனுக்கு தள்ளுபடி செய்யட்டுமா? உங்க விருப்பம், நீங்க பாத்துக்கிடுங்க. ஒண்ணு 5 பவுனுக்கு செய்யணுங்க, இல்லைன்னா 7 பவுனுக்குங்க. 5 சின்னதா தானே இருக்கும், கூட 2 தானே, 7 பவுனுக்கே போட்டுடலாம். உங்ககிட்ட இருக்க காசுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, போதும். வேண்டாம், கொஞ்சம் பார்வையா இருந்தா தான் நல்லா இருக்கும். எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு கோயில் குளம்னு போவோம், எல்லாரும் கழுத்தை பார்க்க தானே செய்வாங்க. வேண்டாம், அது எதுக்கு, 7 பவுனுக்கே நம்ம எடுத்துடலாம். சரிங்க. அப்புறம் ஒரு காப்பு, ஒரு பிரேஸ்லெட், ஒரு மோதிரம் என் சார்பா நான் போட்டுருதேன். இல்ல இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம். இல்ல, மாமியார் வீட்டுக்கு வரும்போது எங்க சார்பா எங்க குடும்பத்துல போடணும். அம்மா அப்பா கிட்ட இப்ப காசு இல்ல, அதனால நானே போட்டுதேன். சரிங்க. சரி, அப்போ பிரேஸ்லெட் ஒரு பவுனுக்கு போட்டுருவோம், ஒரு காப்பு ஒரு பவுனு, அப்புறம் மோதிரம் அறக்குறான், 7 பவுனுக்கு தாலி கொடி போதும்ல? போதுங்க. சேலை உனக்கு பிடிச்சிருந்தது இல்ல? சூப்பரா இருந்தது. சரி, அப்போ அந்த 7 பவுனுக்கு பார்த்தோமே, அதையே பேக் பண்ண சொல்லிடுமா?
சரிங்க. எங்க அக்கா வந்திருக்கா. வாங்க, நீங்களும் நகை எடுக்கிறா இருந்தீங்களா? நீங்க தான் வந்தியா? ஆமாக்கா. அண்ணே, என்ன நல்லா இருக்கீங்களா? அண்ணக்கிளி, உனக்கு 15 பொழுக்கு வேணுமா 25 பொழுக்கு வேணுமா? நீங்க இங்க வாங்க. எதுக்கு அவ்வளவு கம்மியா போதும்? தேவையில்லாம யார்ட்டையும் பேசிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இமேஜ் என்னதுக்கு ஆகுது? வாங்க. உங்க அக்கா கட்டிக்க போறவர் தானே? எனக்கு அண்ணன் மாதிரி தானே? அதெல்லாம் போல இங்க வாங்க. சரி, அவருக்கு நம்ம அடையாளம் தெரியலையே நம்ம. அந்த 7 போடையே பேக் பண்ணிருங்க. 25 போலுக்கு தள்ளுபடி இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிருங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன் 5 போலுக்கு பிரேசல்ட்டு, அப்புறம் 12 டஜன் வளையல், அது எல்லாம் வந்துடணும். சரி, நமக்குள்ளது இப்போ 2 தான் பேக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உட்காந்துருக்கலாமா? வா. சரிங்க. தம்பி வா. சரிங்க. கால் அடிக்காமா? ஏதாவது ஸ்டூல் எடுத்து உட்காருதியா? இல்லைங்க, நான் இப்படி உங்க பக்கத்துலயே நின்னுக்கிடுதேன். கால் வலிக்குமா? அந்த டேபிள் தூக்கி உட்காருதியா? இல்லைங்க, இருக்கட்டும். உங்க வீட்டுல நான் ரசனையே கிடையாதா? ஏன்? என்ன இப்படி இருக்கான்? இவனுக்கு போய் பொண்ணை கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டாளுக்குள்ளே அப்படிதான். அவங்க சிந்தனையும் வித்தியாசமா தான் இருக்கும், அவங்க டேஸ்டும் வித்தியாசமா தான் இருக்கும். சரி, இவனா போய் வீட்டு மாப்பிள்ளன்னு இவன் வேற என் அண்ணனை கூப்பிடுறான். ஏன் இவன் ஜனத்துக்கு ஆகுறது? இவன் பக்கத்துல போய் நான் நிக்க முடியுமா? இல்ல இவன் தம்பின்னு எனக்கு அசிங்கமா இருக்குது. உன் வீட்டுக்கு அறிவே கிடையாதா? ஏன் இவன் ஜனத்துக்கு ஆகுறது? பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கச்சி ஏஜென்னு சொல்ல வேண்டாம். இப்ப வந்து போயிருப்பாங்க, நல்லா இருக்காது. அது அவ தானே கல்யாணம் பண்றா, நமக்கு என்ன? நீ அக்கா தானே, அவகிட்ட எடுத்து சொல்ல மாட்டேன். இப்படி ஒருத்தன் கூட அவன் எப்படி வாழுவா? அவன் எப்படி இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. நல்ல நேரம் நீ தப்பிச்சுட்ட. இல்லைன்னா உனக்கும் இதே மாதிரி பார்த்து கட்டிருப்பாங்க. அப்பா, உங்க வீட்டுக்கு நினைச்சாலே சயனம் மொட்டமான ஆளுக்கு. சரி, அவ காதுல விழுந்துறாம நீங்க அங்க பார்த்து பார்த்து பேசாதீங்க. அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. பார்த்தாலே பாவமா இருக்கும் தங்கச்ச பாக்கிறதுக்கு. இப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுலயும் பார்த்தல 7 பொண்ணு எடுத்துக்கான். நான் எங்க வீட்டு வேலைக்கார கல்யாணத்துக்கு 7 பொண்ணுக்கு நகை போட்டேன். ஐயோ சும்மா இருங்க, அவங்க கஷ்டப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. தங்கச்சி காதுல விழுந்தா சங்கடப்படுவா. சரி, அவங்க பக்கத்துல நிக்க வேண்டாம். சரி, நான் ஒண்ணு சொல்றேன், வருத்தப்பட மாட்டீங்களா? என்னம்மா? அக்கா தானே, அக்கா மாப்பிள்ள தானே, பேச வேண்டாம் சரியா? ஏமா, என்னாச்சுது? வேண்டாம், நான் உங்களை புருஷனா நினைக்கிறேன் தான் சொல்றேன். அவங்க ஸ்டேட்டஸ் பாக்குறாங்கன்னு நினைக்க நமக்கு ஒதுங்கிடுவோம். சரிம்மா, நீ சொன்னா சரிதான். சரி, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைங்க, நீங்க பக்கத்துல நில்லுங்க போதும். அண்ணா, சீக்கிரம் பேக் பண்ணுங்களேன். எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருக்கா? கால் வலிக்கும்ல? பரவாயில்லங்க. சப்பா, உன் தங்கச்சி அவங்க கூட பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. இப்ப நான் எங்க வீட்டுல சொல்ற நிலைமையில இல்ல. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இப்பேற்பட்டவங்க கூட அவ எப்படி வாழுவா? இல்ல வெளியில தான் இது என் புருஷன் அவளால சொல்ல முடியுமா? உன் குடும்பத்தாளுக்கு லட்சணத்தை பாத்துக்க. நான் சிலமெல்லாம் கூப்பிட்டேன். இப்ப பாரு, உன் குடும்பத்தாளுக்கு என்ன மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்காங்கன்னு. சரி, நம்ம நகையை வாங்கிட்டு போலாம். சரி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, ஹோட்டல்ல போட்டுக்க. போயிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம். சரிங்க. பசிக்குதாமா? ஆமா. நீ இன்னும் நில்லு, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்க. சரி, நான் உங்களுக்கு கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டு நகை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. தமிழ். என்னக்கா? என்னடி உன் வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நாசம் பண்ணிட்டு வந்தேன், இப்ப நம்ம வீட்டுக்குள்ள சரி பண்ணிருக்காங்க. என்னக்கா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ இவர் கூட எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. நீ அவர் பக்கத்துல நிற்கும் போது வேற விதம் மாறி இருக்குது. வேற ஏதோ மாறினா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. அவர் உனக்கு எந்த விதத்துலயும் பொருத்தமானவர் இல்ல. இங்க பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லு. என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாகறத என்னால பார்க்க முடியல. அப்படி ஒண்ணும் இல்லையே. எங்க பாரு, அசோக் இப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்க வீட்டாளர்கள் என்ன இப்படி உன் தங்கச்சி வாழ்க்கை நாசம் பண்றாங்கன்னு. அசோக்கோட ஸ்டேட்டஸ் என்ன, இவரோட ஸ்டேட்டஸ் என்ன? அண்ணன் கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி தர வேண்டாம்? இல்ல இவர்தான் என் தம்பின்னு என் ஹஸ்பண்ட் சொல்ல முடியுமா? என்னடி மாப்பிள்ள பாத்திருக்க நீ? அப்படி ஒண்ணு தம்பின்னு கூப்பிட வேண்டாம். அவர் எனக்கு தான் புருஷனா வராரு, உங்க புருஷனுக்கு தம்பியா இல்ல. என் புருஷனை உருவக்கேலி பண்றது தான் உனக்கு கடைசியா இருக்கணும். அவர் ஏன் புருஷன். இன்னொரு வாட்டி அவரை ஏதாவது பேசுன உட்காந்து பார்க்க மாட்டேன்.
அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் மறுக்க அமைஞ்சிட்டுல அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீ என்ன லூசா? 7 பவுனுக்கு நகை எடுத்திருக்கான், 7 பவுனுக்கு தாலி கொடி. சரி இங்க பார், இனி நான் பேச மாட்டேன், என் கை தான் பேசும். மரியாதை போ. அதான் நீ ஸ்டேட்டஸ் பாக்குறல்ல, போ. என் புருஷன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவரு ஒளிச்ச காசுல சம்பத்தியம் பண்ணி எனக்கு தாலி கொடி வாங்கி கொடுக்கறாரு. லஞ்ச பணத்துல இல்ல, ஊழல் பணத்திலே இல்ல. அவர் வேர்வையை ரத்தமா சிந்தி பணமாக்கி அதுல 7 பவுனுக்கு தாலி கொடி வாங்கி கொடுக்காரு. அது போதும் எனக்கு. ஊரா விட்டு காசை ஊழல் பண்ணி அந்த காசுல எனக்கு 25 பவுனுக்கு தாலி கொடி வாங்கி கொடுக்கல. தமிழே, அவர் ரத்தத்துல வாங்கின தாலி கொடி, அதுக்கு பவர் அதிகம். மத்தவங்க வயிற்றுல வாங்கல. போய்கிட்டே இரு. நீனும் தங்கச்சின்னு வந்து போய் இருக்க வேண்டாம். ஏன்னா என் புருஷ வீட்டுல இருக்கவங்க நல்லவங்க, நல்லவங்க குடியிருக்கிற இடம். நீ ரொம்ப அனுபவிக்க போற சந்தோஷத்தை. சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கும் போதுதான் உனக்கு தெரியும் இந்த அக்காவோட அட்வைஸ். உனக்கு எப்பவுமே தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. ஆணவம், அதாவது ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது. எப்போ நமக்கு அறிவு இருக்குன்னு மேட்டி வந்ததோ அப்பவே நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒன்ன மாதிரி நானும் தான். நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு அறிவு வந்துட்டுன்னா நிறைய முட்டாள்தனமான வேலையை பார்த்தேன். அதோட விளைவுதான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்ன மேட்டிமை. நான் படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு வந்துட்டுன்னு ஒரு மேட்டிமை. எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவன் தான் கத்துக்க முடியும். எல்லாம் தெரியும் நினைக்கிறவன் ஒரு காலமும் கத்துக்கிட மாட்டான். எனக்கு இப்ப எதுவும் தெரியாது. நான் என் புருஷனை நம்பி இருக்கேன், கரையத்து வரணும். போ. எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு மட்டும் பாரு. ஆசைப்பட்ட துணிமணி, நகை, நட்டு, வெளிநாடு, வெளியூர் எதுவுமே நீ வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. ஏன் ஆசைப்பட்ட உணவை கூட நீ சாப்பிட முடியாது. இப்பவும் காலம் கடந்து போகல, சொன்னா கேளு. ஆசைப்பட்ட உணவு, ஆசைப்பட்ட நகை நட்டு, ஆசைப்பட்ட துணிமணி எல்லாம் தான் எனக்கு கிடைச்சது. அதனால நான் இழந்தது ஏராளம். அதுல ஒரு சந்தோஷமும் இல்லை. இப்ப இவர் காட்டுற பாசம் இருக்கு பாரு, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அது எங்க உனக்கு தெரிய போகுது. தமிழ்மா, என்ன இங்க எதுவுமே கிடைக்கல, இதுதான் கிடைச்சது அவசரத்துக்கு. இது சாப்பிடு, அப்புறம் போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடலாம். சரிங்க. இந்த சாப்பிடு. இரு இரு, அது சாப்பிட முடியுமா? தண்ணி குடிச்சிரு, அது விற்கும்ல. சரிங்க. இரு, நான் தண்ணி கொடுக்குறேன். சரிங்க. உங்க அக்காவுக்கு எதுவும் வேணுமான்னு கேளு. அவ இதெல்லாம் சாப்பிட மாட்டா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவ இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க, அவளுக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பிடிக்காது. ஓ அப்படியா? வேற ஏதாவது சொல்லி நான் வாங்கி கொண்டு கொடுக்க. இல்லங்க, அவ எங்களெல்லாம் சாப்பிட மாட்டா. அவ பெரிய இடம் இல்ல, பெரிய இடத்துல சாப்பிடுவா. இது நமக்கு போதும். அப்படி சொல்லக்கூடாது. நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். சொல்லிக்கிட்டே இருக்க, வேணுமான்னு கேக்குறீங்க? உங்க அக்கா அப்படி சொல்லக்கூடாது. எங்க பாரு, அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், இந்த உறவுகள்லாம் ஒரு முறைதான் நம்ம கூட பிறப்பாங்க, ஓயாம பிறந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. எதுக்காக வீணா பாக்கிக்கணும்? என்ன மறுபடி அம்மா வயத்துல எல்லாரும் ஒன்னாவா பிறக்க போறோம்? இந்த பிறவில நம்ம எல்லாரும் ஒன்னா பிறந்திருக்கோம். ஒன்னா சந்தோஷமா வாழ வழிய பார்க்கணும். கூட பிறந்தவங்கிட்ட எல்லாம் ஈகோ பார்க்க கூடாதுமா. நான் பார்க்கல. அது அவங்க தெரியாம பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக உன் அக்கா இல்லைன்னா ஆயிருமா? ஏதாவது வேணுமான்னு கேளு. ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்காங்க. இல்ல, அசோக் வாங்கிட்டு வருவாங்க, போயிருக்காங்க. இங்க பக்கத்தோட எந்த கடையும் இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் போகணும். உங்களுக்கு வேற பீஸா ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல ஜூஸாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன ஏதோ வாங்கிட்டு வரலையா? என்ன வாங்கிட்டு வரணும்? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமே. நம்ம தான் ஹோட்டலுக்கு போறோமே, அங்க சாப்பிட்டுக்கலாம். சரி, லோக்கல்ல எதுவும் வாங்கக்கூடாது. சரி 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 விடு. நல்லா ஒரு அடியே அடிச்சுக்க. உங்களை அழகா இருக்கு, கோவப்பட்டாலும் அழகா இருக்கு, சிரிச்சாலும் அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வர்ணிப்பு தானே. பொண்டாட்டிய வர்ணிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுவும் நீ எவ்வளவு அழகா இருக்க. நான் வர்ணிக்காம இருப்பேனா? எனக்கு ஒட்டம்பு முழுக்கும் மச்சோன்னு எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. அது சரியாதான் இருந்திருக்கு. நிச்சயமா தாண்டி. இங்க பாரு, தாடி மட்டும் கட்டிட்டோம், அதுக்கப்புறம் பாரு.
அப்படியா? பெர்மிஷன் கொடுத்தா அழகு அழகு செல்லம். அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமாவா? கடையை மட்டும் இல்லைன்னு வச்சுக்காய, எப்படி நிரூபிக்க சொல்றியோ அப்படி என்ன நிரூபிச்சு காட்டுற? ம், என்னை தூக்கணும். ஐ, கடை அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை தூக்கணும். அதுக்கு என்ன? ஐயோ, நான் சும்மா தான் சொன்னேன். இறக்கி விடுங்க, நான் சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, தூக்கதான் செய்வேன். வேண்டா, சொன்னா கேளுங்க. பின்னாடி தூக்கும் போது யாரு கேப்பா? ஐயோ, இறக்கி விடுங்க, எல்லாரும் பாக்க. நான் சும்மா தாங்க சொன்னேன். முடியாது, பின்னாடி நான் தூக்கதான் செய்வேன். இன்னைக்கு வீடு வரைக்கும் தூக்கிட்டு போட்டா கொன்னுடுவேன். இறக்கி விடுங்க. அழகு. ஐயோ, போதுங்க, இறக்குங்க. ஒரு நாளும் முடிஞ்சது, ஆனா எனக்கு ஒரு பிரோஜனம் இல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் வாங்க முடியலையே. இப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். அமுக்குற மாதிரி ரகசியத்தை புள்ள மனசுக்குள்ளே வச்சிருக்க. சரி, ஏதாவது ஒண்ணு ரெண்டா சொல்ல. தெரியாது. பொம்பளை மனசு ஆழம்னு சொல்லுவாங்க, அது 100% உண்மைதாமா. பொம்பளை மனசை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது. தெரியுது இல்ல, வாய மூடிட்டு இருங்க. ஐயோ, வயிறு வேற பசிக்கு. சாப்பாட்டுக்கு இவனை நம்பி இருக்க வேண்டி இருக்குது. இப்ப வயிறு பசிக்கு வீம்புலியும் பேசியாச்சு. இவன் நம்ம கிட்ட இருந்து விசித்த வாங்காம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான். பக்கத்து பெட்டில வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன். அடங்கு வரைக்கும் வருது, பசி தாங்க முடியலையே. கை பசிக்குடா. ஐயோ, உனக்கு பசிக்குதா? இல்ல, பசிக்குன்னா சொல்லு, சாப்பாடு வாங்கலாம். சோதிக்கு இருக்குன்னே இருப்பான்னு நினைக்கேன். அப்புறம் பொண்ணுத்துல வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 7 வருஷம் இருக்குமா? தெரியாது. விக்கியும் கூட வந்துட்டானோ? தெரியாது. சரி, இந்த விக்கி தருணு அப்புறம் பொண்ணுத்துல இவங்க அண்ணன் தம்பி எப்படி கண்டுபிடிச்சானுங்க? தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. உன் பேரு? தெரியாது. நீ பிறந்த வருஷம்? தெரியாது. ஹலோ ஹலோ, நான் என்ன கேட்கறேன் புரிஞ்சு பேசுதியா? தெரியாது. ரைட்டு விடு. ஆலம் ஐயா ஆலம், அது பொம்பளை மனசுதான் ஐயா. பசிக்குது. இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணுமே? வேண்டாம். உடனே கோபமும் பட்டுருவான். நான் கேட்ட கேள்வி எதுக்காவது நீ பதில் சொல்றியா? சரி, பசிக்கல, வேண்டாம். ஆத்து, இவளை சமாதானப்படுத்தது எனக்கு பெரும் பணப்பா இருக்கும் போலுக்க. ஏமா, நான் என்ன விஷயமா அந்த மாதிரி சமாதானப்படுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சாரி சாரி. தெரியாம பசிக்குன்னு சொல்லிட்டேன், வேண்டாம். நான் ஒரு கூமுட்டேன், இதை கூட பேசிட்டேன். சரி, சாப்பாடு அப்பமே சொல்லிட்டேன், அது இன்னும் வரல, வந்துரும். இல்ல, எனக்கு வேண்டாம். அம்மா தாயே, சாரிமா. நானும் உன்கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் முடியாம நான் இங்க போக முடியாது. அதான் மேல எடுத்து உத்தரவு. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கேஸை முடிக்காம நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் போயே ஆகணும். என் சூழ்நிலை அப்படி. எனக்காக என் பையன் காத்துக்கிட்டு இருப்பான். என் பையன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அதான் இந்த கேஸை முடிச்சுட்டா போயிடலான்னு பார்த்தேன். இந்த கேஸை முடிக்காம என்னை விட மாட்டாங்க. இது மேலதான் அந்த கேஸை எடுத்திருக்கு. அவங்க எப்படியாவது அன்னைக்கிழமை கைது பண்ணணுங்க. நானும் எல்லா ஆதாரத்தையும் தேடி பார்த்துட்டேன், ஒரு ஆதாரமும் கிடைக்கல. எனக்கும் அன்னைக்கிழமை கைது பண்ணல விருப்பம் இல்லை. நான் இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்ததுல அவங்க ஒரு கெடுதல் கூட பண்ணல. சொல்ல போனா நாங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சிருக்காங்க, அதுவும் நியாயமா செஞ்சிருக்காங்க. ஆனா மேலிடத்து உத்தரவு கைது பண்ணணும்னு நானும் குறிப்பை ஏதாவது ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தேன். எனக்கு மேல இன்னொரு குறிப்பு ரொம்ப மும்பரமா இருக்குது அவங்கள கைது பண்ணதுக்கு. ஏதோ உன் மூலமா ஏதாவது தெரிஞ்சதுன்னா சின்ன புல்லு கிடைச்சாலும் போதும், அதை வச்சு கேஸை தகடு பொடியாக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என் பையன் காத்துக்கிட்டு இருப்பான். அவனை பிரிஞ்சு இவனால இருந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த கோத்தை சில நேரம் உங்ககிட்ட அப்படி காட்டிடுவேன். அவனும் பாவம். அதான். உங்களுக்கு பையனா இருக்கா? ஒரு பையன். உங்க ஒய்ஃபு பார்க்க மாட்டாங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீ கேஸ பத்தி ஏதாவது சொல்ல. இல்ல, எனக்கு பசிக்கு. நீ இருக்க பாரு பிடிவாதக்காரி. இரு, இப்ப வந்துடும், நான் கேட்டு பார்த்துட்டு வரேன். எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா. அன்னக்கிளியம்மா கிட்ட நான் வந்து 5 வருஷம் முடியுது. +2 முடிச்சோன்னு வந்தேன். டாக்டர் படிக்கணும்ட்டு வந்தேன். கிஷோரை விரும்பிட்டு தான் வந்தேன். கிஷோர் என்ன உண்மையதான் விரும்பினாரு. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே எங்க வாழ்க்கை பத்தி தெரியுமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு தெரிய விக்கிங்க வந்தாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. நான் கூட பொண்ணு தெரிய சீனலவாதி அப்படி இப்படிதான் நினைச்சேன். சத்தியமா அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது.
அவர் தப்பான விஷயத்துக்கு என்னைக்கும் துணை போக மாட்டாரு. ஒருவேளை அப்படி துணை போறாருன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். உதாரணம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னது அவர்தான். ஆனா அதே நேரத்துல என்னை அப்படியே கைவிடல. நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாலும் இன்னத்துக்கு ரொம்ப பகையா இருக்கும். இன்னும் நாங்க வெறுத்திருப்போம். ஆனா அதுக்கு சரியான முடிவு கொடுத்தது அவர்தான். ஆனா அதே நேரத்துல என்னை படிக்க வச்சு என்னை இன்னும் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறது அவர்தான். நான் அந்த ஊர்ல இருக்கனால இன்னும் நான் நானாவே இருக்கேன். யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியல. அவர் பேச்சுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கல. தினமும் நைட்டு உன்னை விக்கி, தருணி, குமார் மாமா யாராவது ஒருத்தங்க என் வீட்டு முத்தத்துல கட்டில் போட்டு படுத்திருப்பாங்க. சும்மா பேருக்கெல்லாம் அவங்கெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. மதன் மாமாவெல்லாம் நான் நிறைய வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அவர்லாம் முக்காவாசி நாள் என் வீட்டு முன்னாடி கட்டில் போட்டு தூங்குவாரு. அவங்க இன்னும் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா தான் பாக்காங்க. யாருமே என்ன ஒதுக்கி வைக்கல. எனக்கும் கிசருக்கும் பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கணும் உண்மைதான். ஆனா நான் இன்னும் அந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிறது யாருமே மறக்கல. மீனத்தை சகஜமா எப்பவும் போல அதே தேன்மொழி கூட்டிட்டு தான் வருவாங்க. மீனத்தை, செம்பரியத்தை எல்லாருமே அப்படிதான். எனக்கு இப்போ வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேங்கிற உணர்வு இல்லவே இல்லை. அந்த வீட்டு பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சகஜமா வந்து போய் தான் இருக்காங்க. ஏன் மதியானம் அவ்வளவு பிள்ளைங்களும் என் வீட்டுல தான் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. தனியா இருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி அவங்க கூட தான் இருக்கேன். நானும் கிஷோர் தான் பேசிக்கிறத தவிர மத்த எல்லாருமே எப்பவும் போல என் கூட இருக்காங்க. அதனால நான் இன்னும் சந்தோஷமாவே இருக்கேன். இப்பேற்பட்ட குடும்பத்தை காட்டி கொடு, காட்டி கொடு, காட்டி கொடுனா எந்த பொண்ணு காட்டி கொடுப்பா சொல்லுங்க? உன் நிலைமை எனக்கு புரியுது. இன்னொன்னு, அவங்கள காட்டி கொடுக்கற அளவுக்கு அங்க எதுவுமே இல்ல. அவங்க ரொம்ப சுத்தமானவங்க. செல்வம் மாமா ஏற்கனவே ஜமீன்தார் தான். அன்னைக்கு ஏத்த வாங்கிட்ட மெடலுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் நன்கொடை வந்துகிட்டு தான் இருக்குது. தமிழத்தை, செம்பலத்தை படா பாடுபட்டு எத்தனை கம்பெனி உருவாக்கி இருக்காங்க. லாபம் என்ன குறையாவ வரும்? நல்லா பாருங்க, அவ்வளவு வருமானம் வர வீடு மாதிரி அது இருக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கும். காலையில போட நல்ல சாப்பாடு கூட இருக்காது. கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சா நம்பர் 1 பணக்காரனா அப்படியே சொகுசு கார்ல வந்து இறங்கலாம். அந்த வீட்டுல சொகுசு வாழ்க்கைன்னு யாருமே வாழ மாட்டாங்க. மக்களோட மக்களா சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள கைது பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அது உங்க பையனுக்காக நீங்க கேட்டனால சொன்னேன். பிள்ளைய தெரிஞ்சிருக்குது எவ்வளவு வலிக்கும் எனக்கும் தெரியும். உனக்கும் வலிக்குதா? அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். அப்போ இந்த கேஸ நான் முடிச்ச மாதிரிதான், என்ன பார்த்த மாதிரிதான். ஏன் இடையில போய் பார்த்துட்டு வரது? நான் ஒரு குலத உடையவன். எந்த கேஸும் முடிக்காம போய் பார்க்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப அப்படியே இருங்க. இதுக்கு நீங்க இப்ப இல்ல, எப்பவும் விட கிடைக்காது. அப்படிலாம் நான் விட மாட்டேன். இந்த ஜெயராஜ் அப்படிலாம் விட மாட்டான். உன் மூலமாவே நான் உண்மையை வாங்கிடுவேன். ஐயோ ஐயோ, நல்ல முட்டாள்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு பல ரகசியம் தெரியும். பாதி டெஸ்ட் ஓ மேலதான் இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கோ? அந்த புண்ணியவதி எதுக்காக எனக்கு அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பாவி மேல அந்த புண்ணியவதிக்கு ஏன் இவ்வளவு பாசம்னு தெரியல. அதுல இருக்க அத்தனை அனாதை குழந்தைகளும் இன்னைக்கு என்னதுன்னு அம்மானு கூப்பிடும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு அந்த புண்ணியவதி கொடுத்திருக்கு. அந்த கிளியம்மாக்கு காலத்துக்கும் நான் நன்றிகளா இருக்கணும். புண்ணியத்தை போய் என்கிட்ட தள்ளிட்டு பழி பாவத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அவங்கள நான் காட்டி கொடுக்கணும். போடா, எனக்கு ஒண்ணு சோறுலாம் வேண்டாம். ஏய், நீ எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. வேலை, எனக்கு தூக்கம் வருது. சாப்பிட்டுட்டு படு. வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது. நீ பசியோட இருக்கன்னு எனக்கு தெரியும். வீம்புல என்கிட்ட காட்டாத. நீங்க பாரு, ஒரு தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் வீட்டுல இருக்கலாம் கிடையாது. சாப்பிட்டா சாப்பிடலாம் பொண்ணு விட்டுருவேன். அதுதான் நானும் சொல்றேன். உங்க வேலை எது உண்டு மட்டும் பாருங்க. எனக்கு ஒண்ணு தேவையில்லை. அம்மா, என்கிட்ட இவ்வளவு பிடிவாதனா கிட்ட நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்திருப்ப. கொழுப்பு தானே, வேண்டாம் போகல. தெரியுதுமா, அவன் உன்னை எப்படிலாம் தாங்கிருப்பான்னு இப்போ தெரியுது. அப்படி நான் யாருமே தெரியாது. என்னையே நீ இப்படி தாங்க வைக்க அவனை விட்டா வச்சிருப்ப. அவன் எப்படி உன் காலில் வந்து கெஞ்சிருப்பானே இப்போ தெரியுது. அவன் உண்மையிலே ஒரு தியாகி தான். ஆமா, உன் கழுத்துல தாலி கட்டி உன் கூட வாழ்ந்துட்டாம அவன் தியாகி தானே. தப்புச்சுட்டான். நான் தாங்க மாட்டேன். நான் பாட்டு இருக்க போறேன். இல்ல, நான் தாங்க போறது இல்ல. நீ திங்கட்டா போ. எப்பா உன்ன தாங்களுக்கு எனக்கு பொறுமை இல்ல. உன்ன தாங்களுக்கு அந்த கிசர் மேல எனக்கு பொறுமை கிடையாது. போட்டு போயிட்டே இருப்ப. எப்பா என்ன தாங்க வைக்கா? சோப்பா முடியல. நீ திங்கட்டா போ. நீ சாப்பிட்டா போ. யாருக்கா வந்திருக்கு? பசிச்சா குதிரையும் புல்லு திங்குமா. இன்னும் அதிகமா பசிக்கும். எனக்கு ஒண்ணும் பசிக்காது. சரி, அப்ப தூங்கு. தூக்கம் வரல. அப்போ படாத பாடுபடுத்துறாளே. நீ ராட்சசி, ஏன்டி நீ இவ்வளவு பாடுபடுத்துற? உன்னை தாங்காமல் இருக்க முடியல, தாங்கவும் முடியல. பசிக்கு நேர சொன்னாலே. சரி, சாப்பிட்டு படுக்கதே. தேவையில்லை. இங்க பாரு, நானும் சாப்பாடுக்கு மட்டும் உங்கள்கிட்ட கோவமே படக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி நேரத்துல மட்டும் உங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். என் வாய் இருக்க மாட்டுக்கு. இனிமேலு இப்படி கேட்க மாட்டேன். சாப்பிடு. தேவையில்லை, எனக்கு தூக்கம் வருது. சாப்பிடாம தூக்கம் வராது. ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு. தூக்கம் வராதா? ஆனா பசி மயக்கம் இருக்கும்ல, மயக்கத்துல இருப்பேன்.
ஐயோ டார்ச்சர் பண்றாளே. ஒழுங்கா சாப்பிட்டு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு மயக்கம் வருது. அடியே சாகடிச்சுவா போல கைவா. ஆத்தி, இப்ப என்ன நான் காலைல வந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? எப்படி கேட்கறேன்னு மட்டும் பாரு. எனக்கு பசி மயக்கம். எனக்கு மயக்கமா வருது. சப்பா, ஒரு இடம் மயங்கி வளோ. காலையில சாப்பிட்டது. இரு இரு, சாப்பாடு வந்துட்டு வாங்கி தரேன். இந்த பாரு சாப்பாடு வந்துட்டு பாரு. ஆஹா, சாப்பாடு வந்துட்டு. இந்தா சாப்பாடு வந்துட்டு, இந்தா வாங்கிக்க. நான் பசி மயக்கத்துல இருக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். அதான் சொன்னேன், செத்து சாப்பிட்டு இந்தா. வேண்டாம், மயக்கமா வருது. இது பாரு, சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் என்னமோ வச்சிருக்கானுல தெரியலையே. என்னெல்லாமோ இருக்குது, விதமா இருக்குது. அதுவும் ட்ரெயின்ல சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சு சாப்பிடு. தயிர்லாம் இருக்கு பாரு. எது வேணாலும் இருந்துட்டு போட்டா, எனக்கு கிறக்கமா வருது. இந்தா சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாத, இந்த சாப்பிடு. வேண்டாம்னு சொல்றேன்ல, வேண்டாம். வச்சிருக்கேன் சாப்பிடு. நான் வெளியில நிக்க. எப்பா, கொல்ல பசி. இவன்கிட்ட இருந்து வாங்கி திங்கிறதுக்குள்ள நாப்படுத பாடு. சை, எப்பா, இன்னும்ல ஒரு நாள் இருக்குது. எப்பா, லபக்கு அள்ளி போட்டணும். என்ன பசி. இந்த ட்ரெயின்ல டயத்துக்கு கொண்டுட்டே வர மாட்டேக்கானுங்க. அப்பா, பசி தாங்கல. அப்பா, லபக்குன்னு திண்டணும். ஒரு பேச்சுக்காவது நீங்க சாப்பிடலையா? நீங்க ஏன் சாப்பிடலன்னு? நானே சாப்பிடல. ஓ, போயிட்டேன், நான் கிளம்பிட்டேன். நீங்க சாப்பிடல? இல்லம்மா, நீ சாப்பிடு. சரி. எத்தனை வயசானாலும் குழந்தைங்க தான். சரி சாப்பிடு.